ஹாய்மா, நரிட்டோ சுப்பிட்டன் தமிழ் 125வது எபிசோட். 124 சும்மா தெரினா வெடினா பதனா அப்படின்னு சொல்ற மாதிரி வேற லெவலா இருந்துச்சு. டைரரா தற்கொலைப்படையாவே மாறிட்டேன். அதை பார்த்து நானே கன்ஃபியூஸ்க்குள்ள போன மாதிரி ஆயிட்டேன். அந்த அளவுக்கு இருந்துச்சு. வர்ற எபிசோட் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க, எங்களோட ஹாப்பினஸ் கேன். இப்போ வந்து அவனே இது பண்ணிட்டு இந்த அல்டிமேட் எக்ஸ்ப்ளோஷன் 10 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு போகும். எப்படி தப்பிக்கிறேன்னு பாக்குறேன். நீ பயப்படுவ, நடுங்குவடா. முன்னாடி ஒரு சாவு நிக்கும், அத பார்த்து ஓடுவடா. வலினா உனக்கு என்னன்னா காட்டுறேன். பவரும் போனனால கண்ணு கேரியும் காணா. ஒரு வெறி ஆயிட்டானே. அதுவே காடே அழைச்சி ஒரு அளவுக்கு இவ்வளவு பவர் 10 கிலோமீட்டர் வேடி. ஐயோ எல்லாமே போச்சு. மொத்தம் இவ்வளவு நாள் சாப்பிட்டு கஷ்டப்பட்டா எல்லாம் ஒரு நொடியில 100 ஆக்கிட்டேன். இதுல எப்படி தப்பிக்க முடியும்? எனக்கு தப்பிக்க வாய்ப்பே இல்லைங்க. எனக்கு தெரியும் வாய்ப்பே இல்லை. அவ்வளவுதான் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அந்த ஏரியாவே காலி. அதான் இப்படி போறப்ப எப்படி அவன் பொழைக்க முடியும்? அவன் பவரும் இல்ல ஒண்ணும் இல்ல. இந்த மரம் செடி எல்லாத்தையும் தரிசனமா மாத்திட்டானே. ஐயே பாருங்க, அந்த கதிர்வீச்சு எப்படி போகுது. இங்கே எவ்வளவு பவர் பாரு. அப்பா கோவிக்குமே அடிக்குது. ஆமா, அது 10 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்கல. எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாமே பார்த்துட்டாங்க. ஒரு நெஜி பார்த்தா தெரியும். கண்டுபிடிச்சிருங்க. கக்காசி அது என்னவா இருக்கும் கக்காஷி? அந்த சக்கராவை பார்க்கறப்போ அகாட்ஸ்கே இருக்க வாய்ப்பு. எவ்வளவு பெருசு. இவங்களுக்கும் பாதிப்பு வரும்ல 10 கிலோமீட்டர்னா. நேர போறதா? ஐயா போய் செத்து வந்துடாதீடா. நீங்களும் ஏற்கனவே சாஸ்கி வர போய் சேர்ந்துட்டேன். உங்களுக்கு தெரியுமோ? பார்த்தா தெரிஞ்சிடும். சரி, ஆமா, இவ எதுவும் போய் காப்பாத்துறாங்க. இல்ல, டோட்டல் லாக் பண்ணிட்டேன் போலயே. மனித வெடிகுண்டா மாறி தானே வெடிக்க வச்சுக்கிட்டானா? அப்படின்னா டோபிக்கு என்ன இருக்கும்? செத்துட்டானோ? அவனும் அதுல சிக்கி இருப்பான். எப்படி பார்த்தாலும் அண்ணன் பழி வாங்காமலே போயிட்டானே. அவன்கிட்ட பவர் இல்லையே. இந்த டெய்லரோட பவர் இவ்வளவு. வெடிக்க வச்சுக்கிட்டான். ஐயோ பாவம். அப்படின்னா நாம நம்மளோட சேர்த்து அவனையும் பலசாலின்னு நினைச்சேன். ஆனா இல்லையா? சரி, அவன் சாவுக்கு காரணம் யாரு? அந்த சாஸ்கேவா? அவனை கொன்னது சாஸ்கே தான். எப்படி பார்த்தாலும் இப்ப அந்த சாஸ்கே உயிரோட இல்ல, அவனும் இறந்து போயிட்டான். டெய்டாரா கூட அவனும் இறந்து போயிட்டானா? இது நினைச்சு சந்தோஷப்பட ஹிட்டாச்சி. டைடரா தன்னோட உயிரை சிக்கல்ல வச்சு காப்பாத்தி இருக்கான். இதுல இன்னொரு அநியாயமா மறந்துட்டோம் போல. ஆமால, அப்படின்னா இறந்து போயிட்டானா? டேதரா இது வரைக்கும் அவனை நினைச்சு கவலைப்பட்டதே கிடையாது. சரியா சொன்ன. அவன் உயிர் பொழைச்சிருக்க வாய்ப்பே இல்ல. டெய்டாரா அந்த சக்தி வாய்ந்த ஜுட்சுவை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி டோபியால நிச்சயமா அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்கவே முடியாது. பரவாயில்ல, விடுங்க. டோபி இறந்ததுனால நம்ம அப்படி கிடையாது. அவர் ரொம்ப பலசாலி. தப்பா எடுத்துக்காதீங்க. ஆனா எனக்கு அந்த டோபிய பிடிக்கும். நம்மளே அவன் ஒருத்த மட்டும் தான் சந்தோஷமா. உண்மையாவே
அவ்வளோதான் போல சாஸ்கே என்னாச்சுடா? ஐயோ இப்படி அண்ணனை பழி வாங்க போறேன்னு சொல்லி அநியாயமா. அஞ்சலி செலுத்துறேன். உன்கிட்ட அவ்வளவு நேரம் இருக்கா? ஆனால் கிசாமி டோவி மேலே ஒரு விருப்பமாக இருக்கு. அதுக்கு அவன் ஒரு ஆளே சந்தோஷமா இருந்தியா அப்படின்னு சொல்ற மாதிரி. நல்லா ஜாலியா இருந்துச்சு அவன் இருந்தப்ப. அவன் கதையை முடிச்சுட்டாங்க. யாரு இதுல இருக்கிற நாகம் மறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா இல்லை கேக்குறாங்க சாஸ்கேவ இதுல சாஸ்கேவோட ரத்தத்தை கொஞ்சம் சேர்க்கணும். சொல்லியிருக்கானோ? இந்த அதுக்கப்புறம் அம்மனிக்கு ஏங்க மண்ணுக்குள்ள இருந்து வருதா? இல்ல அவன்தே பண்றேன். இது அந்த ஒரோச்சி மாருவோட சமன் ஆண்டவாச்சு. இது அந்த ஒரோச்சி மாருவாலை கண்ட்ரோல் பண்ண முடியாதான இந்த சாஸ்கே எப்படி? என்கிட்டயே கென்ஜுட்சு வித்தைய காட்டுறானா? உள்ள வர்றேன். எப்படி உனக்கு ஏதாச்சும் பயந்துட்டு இருந்த சாஸ்கே இல்லை ஏதோ பாதுகாப்பு வளையமா ரெடி பண்ணிட்டான் போலமா. நீ என்ன பயன்படுத்திக்கிட்ட? நான் இதை ஏத்துக்க மாட்டேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன பயன்படுத்திக்கிட்டு நீ இப்படி ஒரு காரியம் செஞ்சிருப்ப. அது மட்டும் இல்லாம உன் கண்ணை வச்சு என்ன வசியப்படுத்துறது இதுதான் கடைசி முறையா இருக்கணும். அதை வச்சு காப்பாற்றி பண்ணிட்டான் போலமா உள்ள போய். என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருப்ப. கோபப்படும். அது செத்து போச்சு. ஆமா பேசிக்கிட்டு இருக்கும்போது போயிடுச்சு. பார்க்கவே கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் இரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லார்ட் ஒரோச்சிமாருக்கு மாண்டவதை ரொம்ப பிடிக்கும். என்ன சொல்ல வரேன்னா இதுங்க மேல நீ கென்ஜுட்சுவை பயன்படுத்தாம கொஞ்சம் இவங்களை நல்ல விதமா ட்ரீட் பண்ண ட்ரை பண்ணு. புரியுதா? என்ன செய்யறதுன்னு யோசிக்கிற அளவுக்கு நேரம் இல்ல. இதை தாண்டி என்ன செய்யறதுன்னு தெரியல. சாஸ்கே உன் சக்கரம் திடீர்னு மறைஞ்சு போயிருச்சு. உனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு பயந்துட்டேன். ஏதாவது டிரான்ஸ்போர்டேஷன் ஜுட்சுவை பயன்படுத்தினியா? மாண்டாக்குள்ள உன்னை நீயே மறைச்சிக்கிட்டு டிரான்ஸ்போர்டேஷன் டெக்னிக்கை பயன்படுத்தி வேற ஒரு டைமென்ஷனுக்கு போயிட்டேன். என்ன நான் சொல்றது கரெக்டா? அப்புறம் என் பார்க்க எப்படி இருக்க? ரொம்ப தப்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிளாஸ்ட் வேவால நானும் மாண்டாவும் தாக்கப்பட்டோம். அந்த அக்காட்ஸ்கி நினைச்சதை விடவும் பலசாலியா இருந்தான். அப்பாடா எப்படியோ சாஸ்கே வந்துட்டு என்னதான் மோசமா அடிபட்டிருந்தாலும் இவ்வளோட பெரிய தொல்லை. சரியானதாச்சு. உனக்கு ஓய்வு இப்ப ரொம்பவே முக்கியம். என்ன சொல்றேன்? அந்த ஒரோச்சி மருவா நீதான் கொன்னேன்னு இப்ப கூட என்னால நம்பவே முடியல. ஆரம்பத்திலேயே ஒரோச்சி மரு பலவீனம் ஆயிட்டான். அதை தவிர வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லைன்னா கொண்டிருக்க முடியாது. ஆமா அவன் வந்து அந்த மாண்டா அந்த பாம்பை வச்சுட்டே தப்பிச்சு வந்திருக்கேன். அவனோட அந்த அவனுக்கு பிடிச்ச அந்த மாண்டா வச்சு அது பாதுகாத்து வச்சுட்டு இதுல இருந்து பாதுகாப்பேன்ல அந்த மாண்டா வச்சு. நீங்க ஆனா சாஸ்கி செத்துட்டேன் நாம ரெண்டு தகவல் வரல. முடிக்கிறானே நல்லா சரியான மகா. ஆனா இந்த நர்ஸை சுத்திட்டேனே. நீ என்ன பண்றேன்னு தெரிஞ்சுதான் பண்றியா? நாளைக்குள்ள நிக்கிறானா? அந்த தம்பி செத்துட்டேன் சோத்துல இருக்கானோ? இல்ல நீ என்ன பண்றேன்னு எனக்கு சுத்தமா புரியல. உன் அப்படி என்னதான் ஓடுது? வாயத்துல பேசிக்கிட்டாச்சு. இங்க இருந்து பாக்குறப்போ நீ எங்க தம்பிக்கு ஃபீல் பண்றேன். நடந்ததை நினைச்சு தப்பறி ஆயிட்டாச்சு. அது மட்டும் இல்லாம இப்ப உச்சிகா கிளான்ல ஒரே ஒரு ஆள் மிஞ்சி இல்ல இருந்தாலும் அந்த ஒரு இது இருக்கு. அதுக்கு என்னன்னு தெரியல. அதுதானே என்னோட தம்பி சாஸ்கே இன்னும் நீ என்ன உளறிக்கிட்டே இருக்க? இதை வச்சு ஏதோ பார்த்தானம்மா தெரியலையேங்க. ஏதோ இந்த இதை பயன்படுத்தி ஒரு வழியா மழை நின்னுடுச்சு. எப்படி கண்டுபிடிச்சேன் தெரியலையே. சாலை சாக்ராவா? நீ இவரை வந்து பற்றி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு அந்த வெடி விபத்தை எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்திருக்கு. ஒன்றும் வாங்கி வச்சு வர இடத்துல நிச்சயமா அவன் இங்க இருந்திருக்கான். ஆனா அவனோட வாசனை மறைஞ்சிட்டே போகுது. அது மட்டும் இல்லாம வேற சிலரோட ஸ்மெல்லை என்னால உணர முடியுது. நீ என்ன சொல்ல வர? இந்த இடத்த கொஞ்சம் சுத்தி பாரு. இங்க ஏதோ பெரிய போர் நடந்த இல்லையே. அவங்கள ஒருத்தரோட ஸ்மெல் நான் நகரத்துல கண்டுபிடிச்ச ஸ்மெல்லோட நல்லாவே ஒத்து போகுது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சாஸ்கே இப்ப தானி ஆள்கிற
இந்த ஆள் நிறையா இருக்காங்க இல்லை இருக்காங்க. அவங்க இந்த அவனுக்கு உதவி செய்றாங்க. கரெக்டாக அவ சொல்லுவேன். கூட 3 பேர் இருக்காங்க. அப்படின்னா நகரத்துல அந்த பொண்ணு ம் ஆமா சாஸ்கே ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிருக்கான். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற 5 ஸ்மெல்ல ஒரு ஸ்மெல் கண்டிப்பா அக்காட்ஸ்கே சேர்ந்த டேடராவோடது. உங்க ஜூட்சுவால தன்னை தானே வெடிக்க வச்சு வேற ஒரு டைமென்ஷனுக்கு போனானே அவனா அது? நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா அன்னைக்கு அவன் சாகவே இல்ல. சாகுற மாதிரி ஏமாத்தி தப்பிச்சிருக்கான். இப்போ அந்த அக்காட்ஸ்கே 2-man டீமோட செயல்பட்டு இருக்காங்க. அப்படின்னா இன்னும் 3 டீம் மிச்சம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப சாஸ்கேவும் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிருக்கான். அவங்க எத்தனை பேர் இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. சாஸ்கேவுடைய வாடைய மோப்ப முடிச்சு நாம அவனை கண்டுபிடிக்கணும். ஆனா எனக்கு என்னமோ அத பண்ண முடியாது. ஆனா ஏன் முடியாது? இருந்த தடயங்களும் மறைஞ்சுக்கிட்டே போகுது. இப்போ என்னதான் பண்றது? என்னதான் பண்ணுறது? இதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்கு. ஒன்னு சாஸ்கேவும் அந்த வெடிவிபத்துல இறந்து போயிருக்கணும், இல்ல வெடிக்கிறதுக்கு முன்னாடியே டிரான்ஸ்போர்ட்டேஷன் டெக்னிக்க வச்சு தப்பிச்சிருக்கணும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் டெக்னிக்கா? ஏதோ பாக்குறேன். நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். என்னோட மோப்ப திறனை டாக்ஸை விட அதிகப்படுத்தி சாஸ்கே கண்டுபிடிச்சிட்டேன். நிஞ்சா ஹவுண்டை விட அதிக மோப்ப சக்தியா? பிரமாதம். இனசுகா கிளான் இங்கே இந்த மோப்பம் பிடிக்கிறதுக்குனே ஒரு குரூப் இருப்பாங்க. எந்த பக்கம் போகணும் சொல்லு. வந்துட்டாங்க என்கிட்ட தேடி. அப்பா இது என்னது? இது தவறு. ஓ டோப் இங்கதான் இருக்கேன். இல்லையே அது யாரு? லீடரா? ஓ விந்தே ஹெட்டு. நான் கூட மஞ்சள் கலரை பார்த்தோன்னா டோபி தான் போலங்க அப்படின்னு நினைச்சேன். கொஞ்சம் பாவம் இதாயிட்டானே. அவன் செத்துட்டேன் போல. இது வித்தியாசமா இருக்கேன்ல. நீயும் அந்த அக்காசிக்கு அந்த முடியல. லேடி யாரு? சாஸ்கே அவன் இப்ப எப்படி இருக்கான்? இது யாரு? குணமாயிட்டு இருக்கான். அவன் ஷாரிங்கனோட சக்தியும் அதிகரிச்சிருக்கு. அவனுடைய கண்கள் இப்போ இட்டாச்சியோட கூர்மையானதா இருக்கு. இப்போ அவன் ஒரு முடிவை எடுத்தே ஆகணும். தாமதிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் கூட இல்ல. இதை விட்டு அவனுக்கு வேற வழியும் இல்ல. கூப்பிட்டு வந்தாங்களா? அப்படின்னா நைன் டேல்ஸை என்ன பண்றது? நீதான் வேட்டையாடணும். ஒரு தலைவனா என்னால தோல்வியை ஏத்துக்க முடியாது. தகவல் மாதிரி சொல்லி விட்டு நருட்டோ பிடிக்க போறாங்க. அடுத்து நைட்டோ தானே. இது யாரு? அது உடம்பு பூரா பேண்டேஜ் போட்டு ஹிட்டாச்சியை பழி வாங்க போறானாமா. இந்த நிலைமையில உன்னால முதல்ல நிக்க முடியுதான்னு பாரு. இங்க பாரு, நம்ம கொஞ்சம் கூட ஓய்வே இல்லாம வேலை செய்யறோம். நமக்கு ரெஸ்ட் முக்கியம். நீ எல்லாம் வாயே பேசக்கூடாது. ரெஸ்ட் எடுக்கிறத தவிர வேற என்ன பண்ண? அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சது. அந்த நாதன் ஹைட் அவுட்ல நீ என்னத்த கிழிச்ச? என்ன பத்திலாம் பேசுறதுக்கு உனக்கு கட்டு போட்டு கிளம்பிட்டாங்க. ஆமா வேற என்ன பண்றது? மூவி பார்க்கணும்னு ஆசைப்படுறியா? சரி வா, ரெண்டுல ஒண்ணு அதையும் பாத்துடலாம். ரெண்டு பேரும் வாயை மூடுங்க. சுகெட்சு, காரின், நான் சொன்ன மாதிரி இத்தாச்சியை பத்தின தகவலை சேகரிச்சீங்க. நீ இங்க இருக்கிற யாருக்குமே பாக்ஸ் கிடையாது, சரியா? ஓவரா சீன் போடாத. நான் கட்சியை பத்தி கொஞ்சம் விஷயத்த அங்க இங்க கேட்டு தெரிஞ்சு வச்சிருக்கேன். ஆனா இட்டாச்சியை பத்தி எனக்கு எந்த எவனுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. எனக்கும் எதுவும் தெரியாது. அந்த கட்சியை சேர்ந்தவங்க சில பேரை குறி வச்சு தாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதோட யார்கிட்ட ஸ்பெஷல் சக்ராஸ் இருக்கோ அவங்களதான் தாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்பெஷல் சக்ரா ஞாபகம் வந்துச்சு. நைட்டோ பத்தியா கரெக்டாக பிடிச்சான் பாரு. சில அகாட்ஸ்கியோட மறைவிடங்களை பத்தி நான் சில விலங்குகள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஓ விலங்குகள் பேசுங்கள. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த இடத்துல இருந்து சில சக்தி வாய்ந்த சக்கராக்கள் வெளியேறுது. இவங்க அப்படிதான் என்கிட்ட சொன்னாங்க. பாரா, அப்படின்னா இப்ப என்ன சொல்ல வர? சில அடிமட்ட விலங்குகளால கூட சக்கராவை உணர முடியுமா என்ன? அதுங்களால நமக்கு எந்த பயனும் இல்ல. பறவை புதிய இருக்கிறீங்க. ஐயோ இவனுக்கு ஒரு வழியே போட்டு போச்சு.
ஐயோ ஐயோ இவனுக்கு ஐயோ இவனுக்கு எப்போ அவனுக்கு ஏற்கனவே அந்த மாதிரி இருந்து வந்தானே அது ஏதாவது பண்ணு ஐயோ அவனுக்கு கோவம் வந்துட்டு அவனே இவன் சொன்னான்னா கேட்பேன். சாட்சி சொன்ன மட்டும் தான் கேட்பேன். இவங்க 2 பேரும் அடிச்சு வண்டியில் அவனுக்கு வெறி ஆயிட்டானே. சுத்தா 2 பேரும் காலி பண்ணிருக்கேன். என்ன மன்னிச்சிருங்க அது வேணும்னு பண்ணல நீங்க ரெஸ்ட்டுக்கே எடுக்க வேண்டியதானே, எதுக்கு ஏன் கத்திக்கிட்டே கிடக்குறாங்க? எப்ப பார்த்தாலும் சண்டை ஓடிட்டே அதைத்தான் சொல்றேன், கொஞ்ச நேரமா ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் அடுத்து என்னன்னு இந்தா பற்றி அதைத்தான் சொல்றேன், ரெஸ்ட் பற்றேன் பரவாயில்லையா? அவன் வந்து இவன் உருவத்துல இருக்கான்னு பாக்குறான்ல, அதனால நல்லாப்பா ரெஸ்ட் எடுத்து தகவல் வருது. அடுத்த தகவல் வந்துருச்சு. குஜ குஜ குடின்னு சொல்லுது. கிரிக்கணும் இப்படி காட்டு கத்து கத்துறதுனாலதான் இப்படி ஆயிட்டான். இது எல்லாம் உன் தப்புதான். என்ன நீ அப்படியே பெரிய ஒழுங்கோ இங்க பாரு மறுபடியும் சண்டை ஓட மறுபடியும் பாரு. என்ன சீண்டிக்கிட்டே இருக்க என்கிட்ட அப்படி உனக்கு என்னதான் பிரச்சனை சொல்லிடு. நான் முன்னாடியே உன்கிட்ட தெளிவா சொன்னேன்ல நான் சாஸ்கேவோட டீமை விட்டு வெளியே போக மாட்டேன்னு. இருந்துட்டு போ. இங்க பாரு, எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ தான் எப்ப பார்த்தாலும் நான் ஏதோ பெரிய திட்டம் போடுறேன்னு சீனிக்கிட்டே இருக்க. ஆனா உண்மையாவே நீ தான் என்ன அவன் எப்பவும் என் பக்கத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன் சொல்றேன்னா கிமிமாரோக்கு அப்புறம் சாஸ்கேவால மட்டும் தான் தடுக்க முடியும். சாஸ்கே நான் யாருக்கும் எந்த ஆபத்தும் ஏற்படுத்தாம இனி மாதிரிதான் அவனுக்கு ரொம்ப பாக்குறேன்னு சொன்னேன். நீ இப்பவும் அந்த விஷயத்தை தான் அதுக்கடுத்து சாஸ்தியா இவனை விட்டா வேற இப்ப வந்து நான் சாட்சி மேல ரொம்ப அன்பாயிட்டேன். எனக்கு இவளை பத்திலாம் எதுவும் தெரியாது. ஆனா நான் என் கூட விட்டு வெளியே வந்து நல்லா சிலை அடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நான் என்ன சொல்ல வரேன்னா நமக்கு எப்ப தோணுதோ அப்ப கிளம்பலாம். ஆனாலும் டயர்ட் ஆயிட்டாங்க. சாட்சி ஏதாவது பாவமாயிடுச்சோ? நல்லா தூங்கிட்டேன் போல, நல்லா ரெஸ்ட். ஆமா எனக்கு தெரிஞ்சிருச்சு சாஸ்கே எங்க இருக்கான்னு. அது நிச்சயமா இந்த வழியா தான் இருக்கணும். வந்துருவாங்களோ? போறாங்கல்ல பூரா இந்த பறவை இவங்க வரட்டும் சொல்லிட்டு போங்க. நினைக்கிறேன் எனக்கு வர ஸ்மெல்ல வச்சு பார்த்தா அப்படிதான் தெரியுது. இப்ப நிலைமை நமக்கு சாதகமா இருக்கு. அப்படியே இருந்தாலும் நீ சாட்சியே வரமாட்டானே, நீ எப்படி கூப்பிட்டாலும் வரமாட்டேன். அதெல்லாம் வர மாட்டேன். வாழ்க்கையில நாம 2 பேரும் திரும்ப சந்திக்க போறோம். இன்னொன்னு நினைச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது. ஐயோ நருட்டோ. சுமாக்கி முன்ன மாதிரி அமைப்பு ஒரு சின்ன பையன் கிடையாது. புது ஜுட்சுகளை கத்துக்கிட்டு அமைப்பு ஒரு பலசாலியாக அவனை பிடிக்கிறதுக்கு ஏற்படுத்தாங்க. இருக்காங்க. இது அவ்வளவு சுலபமா இருக்க போறது. அது மட்டும் இல்லாம அவன் காக்கு சுவா இருக்கட்டும். ஏன் இந்த லேடிங்க என்ன பெயின் இது வரைக்கும் எந்த ஒரு பேட்டிலையும் தோத்து போனதே கிடையாது. இந்த அக்காச்சி கூட்டத்துக்கு தலைவருமா? அது என்னமோ உண்மைதான். என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். அதான் நம்ம நோட்டீஸ் பண்ணணும். நான் வந்த வேலை முடிஞ்சிடுச்சு. மிச்சம் இருக்கிற சின்சுருக்கி சீக்கிரம் கண்டுபிடிச்சு மத்தவங்களையும் தயாரா இருக்க சொல்லுங்க. நீங்க சொன்ன மாதிரி செய்றேன். நல்லது. இன்னும் கொஞ்சம் காத்துக்கிட்டு இருங்க. சீக்கிரமே நம்ம இலக்கை ஐயா நீங்க காமிக்காம விட்டாங்க. அப்படி நடக்கும் பொழுது இந்த உலகம் முன்னிருந்த மாதிரி அதோடைய சமநிலையை அடைஞ்சிடும். மறுபடியும் மழை பெய்யுது. அப்பா ஏங்க டோமி விதமான சக்தி மாதரா உச்சிஹாங்கற அதுல ஊத்துறாவா? டோமியா? இல்லம்மா, ஏங்க டோமி? அவன் எப்படி மட்டும் இங்கே வருங்க? ஐயோ டோமி அவன் நீ மழை ஊத்துறா. ஐயோ மறுபடியும் வானத்துல கண்ணீர் துளி தான் பொழியுது. பெயின். இதுக்கு அர்த்தம் நான் எவ்வளவு நாளா அவனுக்கு காமெடி பேசணும்ல நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஐயோ ஆத்தி இவன் இந்த மதுரை உச்சிகா இவனா? ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேனடா இவனை. உச்சிகா பிள்ளைல இவனு இருக்கான ஆளு. அதுதான்
என்னங்கடா நடக்குது? ஐயோ அப்பா, என்ன என் கண்ணை என்னால நம்ப முடியலையே. ம்ஹும். ஐயோ, என்ன ஒரு நருட்டோ சுப்பிரன் வேற லெவல். எதிர்பார்க்காத திருப்பங்கள்லாம் இதுலதான் நான் பாக்குறேன். நான் கொஞ்சம் கூட யோசிச்சு கூட பார்க்கல. ஆனா நான் டோபி செத்துட்டான்னு பார்த்தா அவன் தான் அதாச்சும் மதுரா ஆள் உச்சிகா. எங்கேயோ போயிட்டு யார் இந்த மதுரா உச்சிகா, யார் இந்த மதுரா உச்சிகான்னு நருட்டோ குட்டி நருட்டோல இருந்து இப்ப வரைக்கும் தேடிட்டு இருந்தேன். இதுக்கு விட இன்னைக்கு டோபியா சான்ஸே இல்லை. வேணும் இல்லைன்னு இவன் தானா?